கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் அன்பின் கர்த்தர் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்ம யாவரையும் அவருடைய சமூகத்தில் கூடி வர செய்து அவருடைய திவ்ய வார்த்தைகளை குறித்து நாம் தியானிப்பதற்கு, ஒழுங்கல் குளித்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் தந்திருக்கிற இந்த அருமையான வேலைக்காக நம்முடைய அன்பின் கர்த்தர் மூலம் நம்முடைய நன்றிகளை முதலாவது நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இன்றைக்கு சகோதர சகோதரிகளே, சொன்னது போல நம்ம ஒரு முக்கியமான தலைப்புக்குள்ள தொடர் பாடமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு பாடம் குறித்து ஒரு அருமையான அறிமுகம் நம்ம இப்போ பெற்றிருக்கிறோம். இந்த ஒரு தலைப்பின் கீழே நம்ம பாடம் பார்க்கும்போது ஒருவேளை நமக்கு என்ன சிந்தைகள் உருவாகலாம் என்று நம்ம பார்த்துட்டோம்னா, ஒரு குடும்பம் பற்றி தெரிந்து கொள்றதுக்கு ஒரு பாடம் வேணுமா? இப்படி நம்ம ஒருவேளை சிந்திக்கலாம். பொதுவாக ஒரு கணவன் மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள் சொல்லும் போது இது பொதுவாக நம்முடைய இரத்தத்தில் ஊறி போன விஷயம் தானே. இது அன்றாடம் நம்ம கவனித்து வருகிற ஒரு கலாச்சாரம் தானே. இதை அறிந்து கொள்றதுக்கு இது பற்றி ஒரு பாடம் நமக்கு அவ்வளவாக அவசியமா என்று ஒரு வேளை நமக்கு எண்ணம் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் பாடம் இன்னைக்கு நம்ம ஒரு அறிமுகம் பாடம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அது எவ்வளோ முக்கியம் என்பது நம்ம இன்னைக்கு புரிந்து கொள்ளலாம். அப்போ பொதுவாக இந்த குடும்ப உறவுகள் குறித்து நம்ம உலகத்தின் மத்தியில் பார்க்கும்போது அவ்வளவாக இந்த குடும்பத்தினுடைய உறவுகளில் ஒரு கணம் இருப்பது இல்லை. அதேபடியே நம்ம பார்க்கும்போது கனவீனம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் குடும்ப உறவுகள் மத்தியில். ஏன் பார்க்கும்போது அவ்வளோதான் அந்த குடும்பத்திற்கு அந்த ஜனங்கள் கொடுக்கிற ஒரு மதிப்பு, அந்த உறவுகளுக்கு அவர்கள் கொடுக்கிற மதிப்பு அவ்வளவுதான் இருக்குது நம்ம பார்க்குறோம். அதனால தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர்கள் அப்படியாக நடந்து கொள்வதற்கு ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு புது சிருஷ்டிகளாக நம்ம இருப்பதினால நம்ம இந்த ஒரு குடும்ப உறவுகள் குறித்து நம்ம எப்படி சிந்திக்கலாம், இது குறித்து நம்ம எந்த அளவுக்கு சரியான அறிவு பெற்றுக்கொள்ளணும், இது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது சகோதர சகோதரிகளே. ஏன் நம்ம பார்த்துட்டோம்னா, பொதுவாக இந்த ஒரு குடும்ப உறவுகள் பற்றிய அறிவு அல்லது இந்த குடும்ப உறவுகள் பற்றின மற்ற காரியங்கள் உதாசீனமாக நம்ம பார்த்துட்டோம்னா, ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், வேறு எந்த முறையிலேயாவது உறவுகளாக இருக்கலாம். இப்படி எந்த வகையில் இருந்துட்டாலும் ஒருவேளை இந்த உறவுகள் பற்றிய சரியான அறிவோ அல்லது அந்த அறிவு இல்லாமல் உதாசீனமோ ஒருவேளை நமக்குள்ள இருந்துருச்சுன்னா, இது எந்த அளவுக்கு நம்மை வழி நடத்தும் அப்படின்னா, நம்ம பெற்றிருக்கிற இந்த ஒரு மாபெரும் அழைப்பை அது இழக்க நேரிடும். அதுதான் ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கு. பாருங்க, நம்ம சாதாரணமாக சொல்லலாம் அது குடும்ப உறவுகள் தானே, கணவன் மனைவி தானே, சாதாரண விஷயங்கள் தான். ஒருவேளை நம்ம அப்படி சிந்திச்சிட்டோம்னா சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வாய்ப்பையே நாம் இழப்பதற்கு ஒரு ஒரு வழி நடத்துதல் அங்கே ஆயிடும். எவ்வளோ அப்படி நம்ம சிந்திக்கும் போது அப்போ இது எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கவனம் கொடுத்து எச்சரிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இது சாதாரணமாக உலகத்தின் மத்தியில் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் அன்றாடம் இருக்குது சில விஷயங்கள். இதை உலகத்தின் வழக்கம். ஆனால் புது சிருஷ்டிகளாக இருக்கும்போது நம்மளும் அப்படியே இருப்பதற்கு முடியாது. ஏன்னா நம்முடைய பரலோக பிதா நமக்கு என்று சில திட்டங்கள் வகுத்து வச்சிருக்கிறார். அதாவது எப்படி இந்த ஒரு புது சிருஷ்டியினுடைய ஆவிக்குரிய குடும்பத்திற்கு என்று ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார், ஒரு முறைமையை வச்சிருக்கிறார். அது போலவே இந்த மாம்சீக குடும்பத்துல அங்கம் வகிக்கிற ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கென்றும் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார். பாருங்க, இப்ப புது சிருஷ்டி ஆவிக்குரிய குடும்பம் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஒரு எக்லீசியா அமைப்பு இருக்கு.
அப்ப இந்த எக்லீசியாவுக்கு சொல்லி ஒரு ஒழுங்கும் முறைமை இருக்குங்களா இல்லையா? சோ இது ஆவிக்குரிய குடும்பத்திற்கான ஒழுங்கு மற்றும் முறைமை. அதே போல மாம்சீக குடும்பத்துல அங்கம் வகிக்கிற புது சிருஷ்டிகளுக்காக சில ஒழுங்கும் முறைமை தேவன் வச்சிருக்கிறார். பாருங்க, இது எவ்வளவு நம்ம நியாயமா சிந்திக்க வேண்டியது இருக்கு. அப்ப இது பிதாவுடைய சித்தம், இது அவருடைய திட்டம். அப்ப அது நம்ம எந்த அளவுக்கு மதிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்குது சகோதர சகோதரிகளை நம்ம சிந்திக்கணும். அதனாலதான் இந்த வார்த்தை நம்ம முன்னாடி சொன்னோம். அது ஒருவேளை நம்ம சரியான ரீதியில கவனிக்கப்படவில்லைன்னா அது நம்மை இந்த வாய்ப்பையே இழக்க செய்துவிடும். உண்மையிலேயே அப்படி நடக்குமா? ஆமா, அப்படித்தான் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு விஷயங்கள் குறித்து அப்போஸ்தலர்களுடைய அநேக விதமான ஆலோசனைகள் வைத்துட்டு நம்முடைய 7ஆம் தூதன் இது குறிச்சுதான சில விஷயங்கள் நமக்கு சொல்றார். அந்த ஆவி, அந்த எல்லாம் இருக்கிற வசனங்கள் வைத்துட்டு அந்த வசனங்கள்ல இருக்கிற ஆவியை நமக்கு அழகாக அங்க சகோதரர் பயந்து கொடுத்திருக்கிறார். சோ அதுல ஒரு 2 விஷயங்கள், கணவன் மற்றும் மனைவிக்குரிய காரியங்களை குறித்து சில வரிகள் உங்களுக்கு வாசித்து காமிக்கிற, அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். புது சிருஷ்டி வால்யூம்ல பக்கம் 666 கடைசி பேராகிராஃப்ல இருக்கிற 4வது லைன்ல இருந்து, 4வது அந்த வரியில இருந்து சில வார்த்தைகள் நான் வாசிச்சு காமிக்கிறேன், நீங்க கவனிக்கலாம். அதாவது ஒருவேளை இந்த கடமை விஷயத்துல ஒருவர் கணவனாக இருந்தால் அவர் இந்த வாய்ப்பை எந்த அளவுக்கு இழப்பதற்கு நேரிடும் என்பது அழகா அங்க சொல்றார். நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. தவறு புருஷனிடம் இருந்தால் அவன் மனைவியை போஷித்து காப்பாற்றாவிட்டால், அதற்கு மாறாக இருதயத்திலோ அன்பிலோ அல்லது உண்மையிலேயே அவளை கைவிட்டு விட்டால், அவன் ஆண்டவரை விட்டும் அவருடைய ஆவியின் வழிநடத்துதலிலிருந்தும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயிருக்கிற பரத்திலிருந்து வருகின்ற ஞானத்திலிருந்து வெகுவாக அகன்று விட்டான் என்பதை குறிக்கும். சரி, இப்படி அகன்று விட்டதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சீர் பொருந்துதல் ஏற்படும் வரை இப்படிப்பட்டவனை ஜெயம் கொள்ளுகிறவன் என்று ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார் என்று நாம் எண்ண முடியாது. இந்த பேராகிராஃப்ல அங்க 7ஆம் தூதன் என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒருத்தர் கணவனாக இருந்து தன்னுடைய கடமைகளை, அதாவது தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவர் குறைவுபட்டுட்டார்னா அவரை ஆண்டவர் என்னவாக அவர் எண்ண மாட்டார்னா, அவர் ஜெயம் கொண்டவராக ஆண்டவரால கருதப்பட மாட்டார். அப்படி அவர் ஆண்டவரால ஜெயம் கொண்டவராக கருதப்படவில்லை என்றால் என்ன நடக்கும்? ஏன்னா ஒருவர் இந்த வாய்ப்பை எப்படி பெற்றுக்கொள்வார்னா, அவர் ஜெயம் கொண்டவராக இருக்கும்போது, அதாவது நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவுடைய சிங்காசனத்துல எப்படி இருக்கணும், அது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்துல வரது பாரிசத்துல உட்காருவதற்கு அருள் செய்வேன். பாருங்க, அப்போ அவர் ஜெயம் கொண்டவராக கருதப்படலைன்னா எந்த ரீதியிலனா, தன்னுடைய மனைவிக்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகளை சரியான ரீதியில உணர்ந்து செய்யலைன்னா அவர் ஜெயம் கொண்டவராக கருதப்பட மாட்டார். அப்படி அவர் கருதப்படலைன்னா அவர் இந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுவராக எண்ணிக்கொள்ள முடியாது. பாருங்க எவ்வளவு சீரியஸான விஷயம். சோ இது கணவன் ஸ்தானத்துல இருக்கிறவருக்கான ஒரே வார்த்தை. அதே போல மனைவிக்கும் அங்க சில வார்த்தைகள் இருக்கு. பக்கம் 668வது பக்கத்துல கடைசி, அதாவது முதல் பேராகிராஃப்ல கடைசியா இருக்கிற 3 வரிகள் நான் வாசித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பூலோக மணவாளனுக்காக எடுக்கப்படுகிற இப்படியான ஒரு முறை நிச்சயமாகவே சபை தன்னுடைய ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிகவும் குறைவுபட்டதை குறிப்பதாக இருக்கும். மேல சில விஷயங்கள் பேசுறார், அதை நம்ம இன்னும் ஆழமா தியானிக்கும் போது அதை பத்தி நம்ம தியானிக்கலாம். அவள் காண்கிற பூலோக புருஷனுக்கு உண்மை இல்லாதவளாக இருந்தால்
அது நிச்சயமாகவே காணாத பரலோக மணவாளனுக்கு உண்மை இல்லாதவளாக இருப்பதை குறிக்கும். பாருங்க, அவள் காண்கிற பூலோக புருஷனுக்கு உண்மை இல்லாதவளாக இருந்தால் அது நிச்சயமாகவே காணாத பரலோக மணவாளனுக்கு உண்மை இல்லாதவளாக இருப்பதை குறிக்கும். பாருங்க, இப்ப இந்த பூமியில இருக்கிற தன்னுடைய கணவனுக்கு ஒரு மனைவி உண்மை இல்லாதவளாக இருக்கும் பட்சத்துல ஆண்டவரால அந்த மனைவி எப்படி கருதப்படுவாங்கன்னா, பரலோக மணவாளனுக்கு உண்மை இல்லாதவளாக அவங்க இருக்கிறாங்க. அப்போ பரலோக மணவாளனுக்கு உண்மை இல்லாதவங்களாக ஒருத்தர் இருந்தா அவர்கள் கண்டிப்பாக பரலோக மணவாளனுக்கு மணவாட்டியாக ஆகும் அந்த தகுதியை இழந்து விடுவார்கள். பாருங்க எவ்வளவு சீரியஸா பண்ணமோ இந்த குடும்ப உறவுகளில் இருக்கிற இந்த காரியங்களுக்கு நம்ம எவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டியது இருக்கு. பாருங்க, என்னுடைய கணவன் தானே, என்னுடைய மனைவி தானே, என்னுடைய பிள்ளைகள் தானே, என்னுடைய பெற்றோர்கள் தானே அப்படின்னு நம்ம சிந்திக்கிறதுக்கு இல்லை. ரொம்ப கவனம் கொடுத்து நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்குது சகோதர சகோதரிகளே. ஸோ இது எந்த அளவுக்கு இன்னும் நம்மளை வழி நடத்திட்டோம்னா பாருங்க, வசனம் நீங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் முதல் பகுதி நம்ம படிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட அவர்களுடனே வாழ்ந்து உங்களோட. பாருங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை இங்க பேசுறாரு அப்போஸ்தலன் பேதுரு. அந்தபடி புருஷர்களே, மேல நம்ம படிச்சோம்னா மனைவிகள் பத்தி பேசுவார். ஆனா இங்க கீழ் வசனத்துல புருஷர்கள் பத்தி பேசுறார். அந்தபடி புருஷர்களே, நீங்க உங்களுடைய மனைவி பலவீன பாண்டமா இருக்கிறபடினால நீங்க அவங்களோட எப்படி குடும்பம் நடத்தணும்? விவேகத்தோட குடும்பம் நடத்திட்டு அப்புறம் விவேகத்தோட அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். பாருங்க, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் சொல்லிட்டு அதுக்கு முதல் பகுதியில் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய ஜெபங்களுக்கு தடை வராத படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் இது? அப்போ இன்னைக்கு ஒரு புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது அது உயிர் நாடியாக இருக்குது. நமக்கு தேவையான எல்லா கிருபைகளும், எல்லா விதமான இரக்கங்களும், எல்லா விதமான பாவ மன்னிப்பும் எதன் மூலம் பெற்றுக்கொள்கிறோம்? நாம் செய்கிற ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். அப்ப இங்க கணவன் பத்தி சொல்லும் போது, நீங்க புருஷர்களே உங்க மனைவிக்கு செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க. ஒருவேளை நீங்க அப்படி செய்யலைன்னா நீங்க செய்கிற உங்களுடைய ஜெபங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? வசனத்துல என்ன சொல்றாரு? தடை கிடைக்கும், தடை உண்டாகும். அப்போ நம்ம செய்கிற ஜெபங்களுக்கு தடை உண்டாச்சுன்னா, இப்போ நமக்கு தேவன் தந்திருக்கிற இந்த நீதியின் வருஷத்துல இருக்கிற கரைகள் போகாது, சுருக்கங்கள் போகாது, பாவங்கள் மன்னிக்கப்படாது, தேவையான வழிநடத்துதல் பரத்திலிருந்து கிடைக்காது, ஆலோசனைகள் கிடைக்காது, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது, கிருபை இரக்கம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா இந்த வாய்ப்பே நம்மை விட்டு போயிடும், நம்மை தகுதி இழக்க செய்திடும். பாருங்க, சாதாரண விஷயம் தான் இது. உலகத்தின் ஜனம் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா புது சிருஷ்டிகளாக இருக்கிற கணவர்கள், புருஷர்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. அப்ப இது எந்த வகையில பேசுறாருன்னா, கணவன் புது சிருஷ்டியா இருக்கலாம், மனைவி புது சிருஷ்டி இல்லாமல் இருக்கலாம். மனைவி புது சிருஷ்டியா இருக்கலாம், கணவன் புது சிருஷ்டியா இல்லாமல் இருக்கலாம். சரி, இதை பத்தி அங்க பேசல. அவங்க யாரா இருக்கட்டும், இந்த அழைப்புக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லாதவங்களா இருக்கட்டும், ஆனா யாரா இருந்தாலும் புது சிருஷ்டியா இருக்கிறவங்களுக்கான கட்டளை. அப்போ ஒரு உதாரணம் இது நம்ம பார்க்கிறோம், அவ்வளவுதான். எவ்வளவு சீரியஸா நம்ம இந்த உறவு முறைகளில பின்பற்ற வேண்டியதை கவனிக்கணும். ஸோ அதுதான் இப்ப நம்ம சிந்திக்கணும். அப்போ நிச்சயமாக சகோதர சகோதரிகளே, நம்ம ஒருவேளை இந்த உறவு முறைகள் சரியான ரீதியில கவனிக்கப்பட்டு சரியான ரீதியில செய்ய வேண்டிய கடமைகளை உதாசீனப்படுத்திட்டோம்னா
கவனிக்காம உதாசீனப்படுத்திட்டோம்னா நிச்சயமாக இந்த வாய்ப்பே கேள்விக்குறியாகும். ஸோ இது நம்ம ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டியிருக்கு. ஸோ ஏனோ தானோன்னு சொல்லிட்டு நம்ம இந்த குடும்ப உறவுகளை பார்க்க முடியாது. நெக்ஸ்ட், இந்த குடும்ப உறவுகள் ஒரு புது சிருஷ்டி ஊழியக்காரர்களாக இருப்பதையே தீர்மானம் செய்து. இது எவ்வளவு முக்கியமா பாருங்க. நம்ம இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கலாம், உடன்படிக்கை செய்திருக்கலாம், அன்றாட எல்லா காரியங்களையும் நம்ம செய்துட்டு வரலாம், எவ்வளோ பெரிய பெரிய ஊழிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறவர்களாக இருக்கலாம், நம்ம எடுத்துக்கொண்டவர்களாகவும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த அடிப்படையே இருக்கிற இந்த குடும்பத்தினுடைய இந்த உறவுகளில் நம்ம சரியான ரீதியில் நம்முடைய கடமைகள் நம்ம செய்யலைன்னா ஸோ அதுவே நம்முடைய ஊழியத்தின் தன்மையை அது தீர்மானிக்கிறதாக இருக்குது. சில வசனங்கள் நம்ம படிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் மற்றும் 12வது வசனம் படிக்கலாம். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரன் ஆனவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்தவர்களுமாய் இருக்க வேண்டும். பாருங்க, இங்க ஊழியக்காரர்களுக்கான தகுதியை பத்தி பேசும்போது அவங்க எவ்வளோ பெரிய பெரிய ஊழிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய பெரிய அறுவடையின் வேலைகளை அவர்கள் செய்யறாங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஆவிக்குரிய மற்ற வேலைகளை செய்யறாங்க, அதெல்லாம் அங்க பேசல. அடிப்படை தகுதியாக என்ன வைக்கிறார்? குடும்ப உறவுகளில் அவர் முதல்ல எப்படி இருக்கிறார் பாருங்க. எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கு, நம்ம ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டியது இருக்கு. அதே அதிகாரத்துல 4 மற்றும் 5வது வசனம் படிக்கலாம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? பாருங்க, இங்க மூப்பர்களுக்கான ஒரு ஊழிய வாய்ப்பை பெற்றிருப்பவர்களாக இருந்தாலும், உதவிக்காரர்களாக ஊழிய வாய்ப்பை பெற்றிருப்பவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கான தகுதி, அடிப்படையான தகுதி அங்க தேவன் என்ன வைக்கிறார்னா, அவங்க தங்களுடைய குடும்ப உறவுகளில் உண்மையிலேயே தேவன் விரும்புகிற அந்த கடமைகளை, பொறுப்புகளை சரியான ரீதியில செய்து வருகின்றவர்களாக இருக்கிறார்களா பாருங்க. இதை வச்சு தீர்மானிக்கிறது இந்த ஒரு ஊழிய வாய்ப்பு. ஒருவேளை ஒருவர் அப்படி இல்லைன்னா அவரு இந்த ஊழிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, இப்ப ஊழிய வாய்ப்பு தானே பெற்றுக்கொள்ள முடியாது, அதனால என்ன? ஆனா ஒரு அடிப்படை உறுப்பினராக இருக்கலாம் இல்லையா? புது சிருஷ்டியினுடைய இந்த அங்கத்துல ஒரு அடிப்படை உறுப்பினர்களா இருக்கிறார்கள், அதுல என்ன ஒன்றும் குறையில்லையே. ஆனா சிந்திக்கணும், இந்த ஊழிய வாய்ப்பு பத்தி ஊழியக்காரர்களுக்காக மாத்திரம் பேசல, அதை சிந்திக்கணும். ஏன்னா இங்க வந்திருக்கிற நம்ம யாவரும் யாரா இருந்தாலும் மூப்பராக ஆகுவதற்காக அழைக்கப்படல, அல்லது உதவிக்காரர்களாக இருப்பதற்கு அழைக்கப்படல, கர்த்தருடைய சரீரத்துல ஒரு அங்கமாகுவதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் இந்த அழைப்பு அப்படித்தான் தேவன் நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிறார். அப்போ சிந்திக்கணும், அடிப்படையில் அப்படி இருக்கும்போது அப்போ யாரா இருந்தாலும் இந்த குடும்ப உறவுகளில் அவர் எப்படி இருக்கிறார், இந்த ஒரு தகுதி அவரிடத்துல இருக்குதா? அப்படியே ஒருத்தர் இருந்தா மாத்திரமே இந்த ஊழியத்திற்கு தகுதியானவராக இருக்கிறார். அப்படி இல்லைன்னா அவர் இந்த ஊழியத்திற்கு தகுதியற்றவராக அங்க கருதப்படுவதை நம்ம வார்த்தைகளில் பார்க்க முடியுது. இன்னும் சில வசனங்கள் படிக்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம் இந்த ஊழிய வாய்ப்பு. அப்போ ஒருவேளை ஒரு சகோதரன் அவர் கணவனா இருக்கலாம், அதே சமயத்துல ஒரு தகப்பனாவும் இருக்கலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு. பாருங்க, இப்போ 2 கடமைகளையும் அவர் சரியான ரீதியில செய்பவராக இருக்கணும். அப்போ இந்த ஊழிய வாய்ப்புல அவரை தேர்ந்தெடுக்கலாம். இங்க நம்ம என்ன புரிந்து கொள்றோம், இந்த வசனத்தினுடைய கருப்பொருள்,
ஒருவர் இந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்வதும் அல்லது தகுதியற்றவராக இருப்பதும் இந்த குடும்ப உறவை மையமாக வைத்து தேவன் அங்க அவரை தேர்ந்தெடுப்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சில வசனங்கள் படிக்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனம். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களுமாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். இது ஒரு ஊழியக்காரரை பத்தி பேசல, இப்போ பொதுவா இருக்கிற எல்லாத்தையும் அங்க பேசுது. இங்க ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும், ஆங்கிலத்தில் படிச்சோம்னா ஹிஸ் ஓன் அப்படி வரும். அப்படின்னா அவங்களுடைய சொந்த குடும்பம் பத்தி பேசுது, மாம்சீக குடும்பம் பத்தி பேசுது. ஒருவர் தன்னுடைய மாம்சீக குடும்பத்தையே சரியான ரீதியில அவரு நடத்தலைன்னா அவரு விசுவாச வீட்டாரை எப்படி அவரு பாருங்க, அந்த வசனம் வாசிங்க. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால், இங்க சொந்த குடும்பம் சொல்லும் போது இது ஆவிக்குரிய குடும்பம் பத்தி பேசுறார். அப்ப ஒருவர் இந்த ஆவிக்குரிய குடும்பம் சரியான ரீதியில விசாரிக்கலன்னா பாருங்க, இப்போ அவரு எப்படி எந்த அளவுக்கு இருப்பார் அப்படின்னா விசுவாசத்தை மறுதலித்தவனும், அதுக்கு மேல இன்னொரு படிப்பாய் சொல்றார், அவிசுவாசியிலும் அவிசுவாசியா இருப்பாங்கன்னு கூட சொல்லல, அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான். பாருங்க எப்படி பெரிய வார்த்தையை அங்க அப்போஸ்தலன் பவுல் பேசுறார். அப்போ இந்த குடும்ப உறவு பத்தி நம்ம சாதாரணமா சிந்திக்கிறதுக்கு அங்க இல்ல சகோதர சகோதரிகளே. இது குறித்து நம்முடைய 7ஆம் தூதன் அவருடைய ரீப்ரின்ஸ்ல எழுதும் போது பக்கம் 59:03 6வது பேராகிராஃப்ல இந்த திருமண உறவு பத்தி ஒரு அருமையான வார்த்தை சொல்றாரு. திருமண உறவில் கர்த்தர் வைத்திருக்கின்ற ஏற்பாட்டை யார் கண்டிப்பாக கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் அநேக நன்மைகளை அடைவார்கள். யார் ஒருவர் இந்த திருமண உறவுகள்ல இந்த ஏற்பாட்டில் வைத்திருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் நடக்கிறாங்களோ அவர்கள் அநேக நன்மைகளை அடைவார்கள். வசனம் நீங்க படிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். பாருங்க, அப்போ ஒரு நன்மை இருக்குது. இந்த திருமண உறவுகள்ல ஒரு நன்மை இருக்குது. ஒருவேளை அது செய்திருந்தாலும் நன்மை, ஒருவர் திருமணம் செய்து கொள்ளாவிட்டாலும் கூட ஒரு நன்மை இருக்குது. ஆனா ஏதாவது ஒரு வகையில அந்த கடமைகளை சரியான ரீதியில அது செய்யும் போது அவர்கள் ஒரு பெரிய நன்மை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க. என்ன நன்மை? பெருசா நம்ம என்ன நன்மை சொல்ல முடியும்? இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக அவர்கள் இருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு இருக்கிற உண்மையாகவே நன்மை என்று நம்ம சொல்ல முடியும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. எவ்வளவு பெரிய வார்த்தை பேசுறார் பாருங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. அப்போ விவாகம் எந்த ரீதியில அது கனமா உள்ளது அப்படின்னா அந்த விவாகத்தினுடைய, அதாவது தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த விவாகத்தினுடைய தன்மைகளை ஒருவர் சரியான ரீதியில உணர்ந்து அதை செயல்பாட்டில் கொண்டு வரும் போது அது உண்மையிலேயே அது கனம் உள்ளதாக இருக்கும். அவரை அது இந்த வாய்ப்புக்கு தகுதிப்படுத்துவதாக இருக்கும். அதுதான் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்தை குறித்து அங்க 7ஆம் தூதன் ரீப்ரின்ஸ்ல 53:76 2வது பேராகிராஃப்ல இந்த திருமண உறவுகள் பத்தி ஒரு அருமையான வார்த்தை சொல்றாரு. சோ ஒருவர் இந்த திருமண உறவுகளில இருக்கிற ஒரு கடமைகளிலும் அவர் முக்கியமாக கவனித்து தன்னுடைய பொறுப்புகளை அவர் செயல்படுத்துபவராக இருக்கணும். இது கண்டிப்பாக செயல்படணும். அந்த பொறுப்புகளை அவர் உதாசீனப்படுத்த கூடாது. கண்டிப்பாக சார்ஜ் எடுத்தே ஆகணும். அந்த பொறுப்பை அவர் எடுத்தே ஆகணும். சோ இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அருமையான வார்த்தை ஆங்கிலத்தில் கொடுக்கிறார், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். சேரிட்டி, நீங்க யோவான் இந்த நிருபங்கள்ல இந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்தி இருப்பாங்க. சேரிட்டி அது குறிக்குது லவ், அன்பு, அகாப்பே அன்பு. ஆனா அது சேரிட்டின்னு கொடுத்துருக்கிறார். ஸோ அதனுடைய ஆழமான அர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அந்த சேரிட்டி அது சாதாரணமா லவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மேல ஒரு உன்னதமான வார்த்தை. எப்படி சாதாரணமா
ஒரு பீலியா லவ் நம்ம சொல்றதுக்கு மேல அகாப்பை லவ் இருக்குதோ அது போல இந்த சேரிட்டி லவ் குறிக்குது. ஸோ அப்போ ஒருத்தருடைய இந்த குணலட்சணம் அவருடைய குடும்பம் மையமா வச்சு தான் ஆரம்பிக்குது. ஒருவர் கர்த்தருடைய சாயலை பெற்றுக்கொள்வது அவருடைய குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்குது, மாம்சீக குடும்பத்தில் இருந்து தான் அது ஆரம்பிக்குது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல மீண்டும் அந்த வார்த்தையை நம்ம படிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். பாருங்க, இப்போ ஒருத்தர் தன்னுடைய சொந்த குடும்பம் பத்தி அவர் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறாரோ அந்த அளவுக்கு அவரு அந்த குடும்பத்திலேயே அருமையான அந்த சாயலை பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த கடமையை செய்வதின் மூலமாக நம்ம அங்க கவனிக்கிறோம். அப்போ ஒருவர் தன்னுடைய சொந்த குடும்பத்துல அவர் சரியான ரீதியில தன்னுடைய கடமைகள் பொறுப்புகளை செய்பவராக அவர் இருந்தால் அவர் இந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் எப்படி இருப்பார்? தனக்குரிய நிலையை சரியான ரீதியில பெற்றுக்கொள்ளுபவராக இருப்பார். இந்த ஆவிக்குரிய ரீதியில தன்னுடைய நிலையை சரியாக அவர் செய்கிறவராக இருந்தார்னா அடுத்து அவர் மென்மேலும் இந்த பரலோக வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுபவராகவும் இருப்பார். சாதாரண விஷயமே இல்லை இது. ஸோ அதனால தான் இந்த குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்குது ஒருத்தருடைய இந்த ஒரு அழைப்பினுடைய செயல்பாடு. அப்போ நம்முடைய குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். ஒருவர் குடும்பத்தில் சரியானவராக இருந்தார்னா எக்லீஷியாவில் கண்டிப்பாக சரியானவராக இருப்பார். அது சகோதரனாகட்டும் சகோதரியாகட்டும் பெற்றோர்கள் பிள்ளைகள் யாரா வேணா இருக்கலாம். பட் யாரா இருந்தாலும் குடும்பத்தில் தன்னுடைய கடமைகள் பொறுப்புக்கள்ல தேவனுடைய அந்த நீதியின்படி அவருடைய சட்டத்தின்படி ஒருவர் செய்பவராக இருந்தா நிச்சயமா எக்லீஷியாவில் அவருடைய செயல்பாடு ரொம்ப அமைதியா இருக்கும். சத்தமில்லாத ஒரு மெஷின் மேல அவர் செயல்படுவார். அது போல அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். ஒருவேளை அவரு தன்னுடைய குடும்பத்துல பாருங்க எக்லீஷியாவில் அவருடைய செயல்பாடு சரியில்லைன்னா ரொம்ப கிளீனா காமிக்கும், அவர் வீட்டிலேயே சரியா இல்லை என்பது தெளிவாக காமிக்கும். அப்படி அவர் வீட்டுல சரியா இல்லை, ஆவிக்குரிய குடும்பத்துல சரியா இல்லைன்னா வாய்ப்பு அவருக்கு பெரிய கேள்விக்குறியாகவே அங்க இருப்பதை நாம் காணலாம் சகோதர சகோதரிகளே. அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருவர் தன்னுடைய மாம்சீக குடும்பத்துல தன்னுடைய கடமைகளை பொறுப்புகளை அவர் சிந்தித்து செய்வது. ஸோ அதுதான் ரொம்ப சிந்திக்கணும். பாருங்க, இதெல்லாம் இந்த மாம்சீக குடும்பத்தை பத்தி நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ இந்த மாம்சீக குடும்பத்தை நம்ம ஏனாதானோ நினைக்க முடியாது. நம்முடைய மனைவி தானே, கணவன் தானே, பிள்ளைகள் பெற்றோர்கள் தானே சாதாரணமாக நினைக்கிறதுக்கு முடியாது. அது கூடாது. சிந்திச்சிட்டோன்னா வாய்ப்பே அங்கே தவறிடும். ஸோ அதை தான் ரொம்ப சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே. ஸோ அடுத்ததாக இந்த குடும்பம், அதாவது இந்த குடும்பம் எதன் மூலம் ஏற்பாடு செய்யப்படுதுன்னா ஒரு திருமணத்தின் மூலமாக. இந்த திருமணம் அதனுடைய நோக்கம் தேவன் என்ன வச்சிருக்கிறார்? பொதுவாக இன்னைக்கு உலகத்தின் ஜனங்களும் அவங்களுக்கு ஏற்ற வயது அந்த தருணம் வந்துருச்சுன்னா ஏற்ற துணையை பெற்றவர்கள் அவர்களுக்கு தேடி வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏன் உங்களுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு இந்த காரியத்தை நீங்கள் ஏற்பாடு செய்கிறீங்கன்னா அவங்களுடைய ஒரே பதில் என்னவா தான் இருக்கும்? அவங்களுக்கு அதுக்குரிய தருணம் வந்துருச்சு, நம்ம செய்து வைக்கிறோம். இது பெற்றோர்களாகிய என்னுடைய கடமையாக இருக்குது, சிம்பிளாக சொல்லிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்னுடைய சந்ததி இன்னும் பெருகணும் அதுக்காக செய்கிறோம், சிம்பிளாக சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இது சாதாரணமாக உலகத்தினருடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் ஒரு புது சிருஷ்டியினுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் இந்த திருமணம் பற்றி? ஸோ அவர்களும் இத்தகைய ஒரு குணநலன்களோடு தான் இருக்கணுமா? இந்த ஒரு சிந்தையோடு தான் அவர்கள் இருக்கணுமா? ஸோ இது முதல்ல நம்ம சிந்திக்கணும். அப்ப இந்த திருமண ஏற்பாடு தேவன் ஏன் வச்சுட்டுக்கிறார்? பொதுவாக புது சிருஷ்டிகள் மத்தியில மாத்திரமல்ல, முழு பூலோக இந்த மனிதர்கள் மத்தியில தேவன் ஏன் வச்சுட்டுக்கிறார்? உண்மையிலேயே இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு குடும்பம், ஒவ்வொரு குடும்பமும் அது ஒரு பரலோக குடும்பத்திற்கு அருமையான நிழலாக இருக்குது. எந்த வகையில? ஒரு குடும்பம் சொல்லும் போது ஒரு கணவன் ஒரு மனைவி, அவர்கள் இன்னொரு ரீதியில சொல்லணும்னா தாய் தந்தை, அடுத்தது அவர்கள் அது அந்த நிலை பெற்றோர்களாக சொல்றோம். அடுத்ததாக அவருடைய பிள்ளைகள் வருது. ஸோ இது ஒரு குடும்ப ஒரு உறவு.
இல்லைங்களா, பொதுவாக இருக்கிற உறவு. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கும்போது இது அருமையான ஒரு குடும்பத்திற்கு நிழலாக இருக்குது. பரலோக குடும்பத்துக்கு அது ஒரு நிழலாக இருக்குது. எப்படி இது ஒரு பரலோக குடும்பத்துக்கு ஒரு நிழலாக இருக்கு? இந்த பூலோகத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் யாருக்கு நிழலாக இருக்கிறார்? நம்முடைய பரலோக பிதாவுக்கு நிழலாக இருக்கிறார். சாதாரண விஷயம் இல்லை இது. இந்த ரீதியில் ஒரு பிள்ளைகள் சிந்திக்கணும், ஒரு தகப்பனும் சிந்திக்கணும். அதே போல ஒரு தாய் யாருக்கு நிழலாக இருக்கிறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் பிள்ளைகள் குறிக்கும் போது இவங்க யாருக்கு நிழலா இருக்கிறாங்கன்னா, முழு இந்த பூலோக மனிதர்களுக்கு, ஆதானுடைய சந்ததிக்கு அருமையான நிழலா இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே இந்த முழு குடும்பம், இந்த முழு ஜனமே வந்திருக்கிறாங்க. இவர்கள் யாவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தினுடைய அருமையான நிழல் தான் இந்த பூலோகத்தில் இருக்கிற இந்த ஒரு செட்டப் நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே இந்த ஒரு குடும்ப அமைப்பு, இந்த பூலோகத்தில் இருக்கிற இந்த ஒரு குடும்ப அமைப்பு சர்வ லோகத்துல எங்கேயுமே இல்லை. தூதர்கள் மத்தியிலும் தேவன் இந்த ஒரு குடும்ப அமைப்பை வைக்கவே இல்லை. ஏன்னா வசனம் படிக்கலாம் நீங்க, மத்தேயு 22 அதிகாரம் 30வது வசனம். நீங்க ஆங்கிலத்தில் கூட இது நீங்க எடுத்துக்கலாம். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்கள் போல் இருப்பார்கள். பாருங்க, உயிர்த்தெழுதலில் கொள்வினையும் கொடுப்பனையும் இல்லை இல்ல. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தேவ தூதர்கள் போல இருப்பாங்க. உயிர்த்தெழுந்து வரக்கூடிய உலகத்தினுடைய ஜனங்கள் பத்தி பேசுற வசனம் இது. வரக்கூடிய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துல உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்களுடைய நிலைப்பாடு பத்தி பேசுற வசனம். கர்த்தர் இயேசு பேசுறார். அந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா தேவ தூதர்கள் போல் இருப்பாங்க. அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா தேவ தூதர்களுக்குள்ள என்ன இல்ல, ஆண் பெண் வித்தியாசம் இல்ல. அப்போ உயிர்த்தெழுந்து வரக்கூடிய இந்த எல்லா ஜனங்களும் எப்படி ஆயிடுவாங்க? ஆண் பெண் போல மாறிடுவாங்க, இல்ல பெண் ஆண் போல மாறிடுவாங்க, அப்படி கூட சிந்திக்கிறாங்க. இல்ல அவர்கள் எந்த ஒரு மாற்றமே இல்லாம ஒரு ஆண் போலவே மாறிடுவாங்க. ஏன்னா ஆதாம் ஆதியில் அப்படித்தான் இருந்தா எல்லாரும் ஆதாம் போல மாறிடுவாங்க. சரி, இப்படி நிறைய கருத்துக்கள் வைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அங்க என்ன சொல்றாரு கர்த்தர் இயேசு? வசனம் படிக்கலாம் ஆங்கிலத்துல. பாருங்க, அங்க என்ன இருக்காதுன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதும் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு காணப்படுகிற இந்த திருமண உறவுகள் அல்லது இந்த ஒரு ஏற்பாடு வரப்போகிற கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துல இந்த மனிதர்களுக்குள்ள இருக்காது. கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, அவங்க மாத்திரம் ஒரு தனி குடும்பமா வாழ்றது. சோ இதெல்லாம் போய் எப்படி ஆயிடுவாங்க? அவங்க இந்த நிலை மாறி அங்க காணப்படுவாங்க. சோ அதுதான் தேவ தூதர்களுக்குள்ள கொள்வனையும் கொடுப்பனையும், அதாவது திருமணம் பெற்றுக்கொள்ளவோ பண்ணுவதோ அல்லது பண்ணி கொடுப்பதோ அங்க இருக்காது. தேவ தூதர்கள் போல இருப்பாங்கன்னு சொல்லும் போது இப்படித்தான் அவங்க இருப்பாங்க. அப்ப இந்த திருமணத்தினுடைய அந்த அமைப்பு, அதாவது இந்த குடும்ப அமைப்பு இருக்காது. சோ அதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். பாருங்க, அப்படின்னா நம்ம இப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அப்ப தேவதூதருக்குள்ள எந்த அமைப்பு இல்ல, எந்த ஒரு சிஸ்டம் இல்ல. இந்த திருமணம், இந்த பந்தத்தினுடைய இந்த உறவு பற்றிய இந்த ஒரு அமைப்பு, ஒரு சிஸ்டம் அங்க வைக்கல தேவன். அப்ப சர்வ லோகத்துல பார்க்கும்போது இந்த பூமியில மனிதர்கள் மத்தியில தான் தேவன் இந்த ஏற்பாடை வச்சுட்டு இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க! இது மனுஷர்களுக்கு தேவன் தந்திருக்கிற மாபெரும் ஆசீர்வாதமாக இருக்குது சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த சர்வ லோகத்தினுடைய முதல் தம்பதிகள் யார் யாரு? சர்வ லோகத்துல முதல் தம்பதி ஆதாம் ஏவாள். தூதர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப வினோதமா இருந்திருக்கும் தேவன் செய்யற இந்த காரியமெல்லாம். என்னப்பா அது, ஒரு மனுஷன் இருந்தாரு, திடீர்னு அப்புறம் பார்த்தா ஒரு ஒரு பெண் வடிவில் இருக்கிறாங்க, 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குது. இவங்க என்னமோ பாருங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தூதர்கள் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசமா இருந்திருக்கும் அவங்களுக்கு. பாருங்க, அந்த முதல் தம்பதிகள் குறித்து நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 2 அதிகாரம் 18வது வசனம்.
18வது வசனம், ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். பாருங்க, முதல்ல தேவன் சிந்திக்கிறார் ஒரு ஆண் பெண் துணையை பத்தி. அப்போ ஒரு ஆண் உருவாக்கப்பட்டாச்சு. இப்போ அந்த ஆணுக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டு பண்ணணும்னு சொல்லி தேவன் இப்போ ஒரு ஏற்ற துணையை உண்டு பண்றார். வசனம் 22 24 வரையும் படிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். பாருங்க, இதுதான் முதல் ஏற்பாடு. தேவன் இந்த சர்வ லோகத்துல ஏற்படுத்தி வைத்த கணவன் மனைவி ஏற்பாடு, முதல் ஏற்பாடு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா இந்த சர்வ லோகத்தினுடைய இந்த முதல் தம்பதிகள் இவர்கள் ஒரு நிழல், அவ்வளவுதான். இது ஒரு நிழல். யாருக்கு நிழலா இருக்கிறாங்க? இவங்க வரப்போகிற உண்மையான ஒரு திருமண ஜோடிக்கு இவர்கள் நிழலா இருக்கிறாங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30 சில வசனங்கள் படிக்கலாம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் பாருங்க, இந்த உறவை ஏன் ஏற்படுத்தி வச்சுட்டார்னா தேவன், இது ஒரு அருமையான நிழல் வரப்போகிற ஒரு அருமையான ஜோடிக்கு, கர்த்தர் இயேசுவுக்கும் அவருடைய சரீரமாகிய சபைக்கும் ஒரு அருமையான நிழலாகத்தான் இந்த ஏற்பாடு அங்க பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தி வைக்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா ஏன் இப்படி ஏற்படுத்தணும் தேவன்? இந்த ஒரு முறைமை தேவன் ஏன் ஏற்படுத்தணும்? வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துல சபை மகிமை அடைந்த நிலையில கர்த்தர் இயேசு கூட இருக்கும் போது நிறைவே இருக்கிற தீர்க்க தரிசனம் இது. ஆவியும் மணவாட்டியும். ஆவி யார் குறிக்கும்? ஆவி உபதேசம். ஆவி உபதேசம் குறிக்குது. நான் சொல்லிய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. இன்னொரு வகையில ஆவி நம்ம வசனம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பாருங்க, கர்த்தரே ஆவியானவர். அப்ப கர்த்தரா இயேசு கிறிஸ்து அவர் ஆவி இல்லைங்களா? அப்ப ஆவியும் மணவாட்டியும் எனும் போது கர்த்தர் இயேசுவும் அவருடைய சரீரமாகிய சபையும் வா என்கிறார்கள். யாரை பார்த்து? உலகத்தினுடைய ஜனங்கள் பார்த்து, உயிர் தெழுந்து வந்திருக்கிற உலகத்தின் ஜனங்களை பார்த்து அவர்கள் சொல்லுவாங்க, வாங்க நீங்க ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இது தேவனுடைய அருமையான திட்டமா இருக்குது. ஏன்னா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை அறிகிற சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ இங்க என்ன பண்றாங்க? கர்த்தர் இயேசுவும் சபையும் சேர்ந்து முழு உலகத்தின் ஜனங்களை முந்தின சீருக்கு கொண்டு வர போறாங்க. திரும்ப கொடுத்தலை அவர்களுக்கு செய்ய போறாங்க. அப்படி செய்யும் போது தேவனுடைய அருமையான ஒரு ஏற்பாடு அங்க முழுமைக்கு வர இருக்குது. ஏன்னா அருமையான ஏற்பாடு, இந்த திருமண உறவினுடைய அருமையான ஏற்பாடு என்ன வச்சிட்டார் தேவன்? வசனம் படிக்கலாம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே. பாருங்க, இங்க இந்த பூலோக சர்வலோகத்தில் இருக்கிற அந்த தம்பதியை பத்தி பேசுறார். அங்க ஆதாம் ஒருத்தரை மாத்திரம் தான் தேவன் சிருஷ்டிப்பு பண்ணிட்டார். ஆதாம்ல இருந்து தான் ஏவாளை சிருஷ்டிப்பு பண்ணார். அப்ப அவர் இடத்துல வல்லமை நிறைய இருந்துச்சு. ஆனா ஏன் அவரு ஒருத்தரை மாத்திரம் படைக்கணும்? காரணம் என்னன்னா, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. பாருங்க, அந்த ஒருத்தர் மூலமாய் தேவ பக்தியுள்ள சந்ததியை
பெரும்படிக்கு தான் தேவன் அந்த ஒரே ஒரு நபரை அங்க சிருஷ்டிப்பு பண்ணிட்டார். அப்ப அந்த ஒரு நபர் மூலம் முழு ஒரு தெய்வீக ஒரு குடும்பம் வரப்போகுது. அப்படின்னா ஆதாமின் மூலமா இல்ல, அவங்க வரப்போறவங்க ஆதாமின் சந்ததி தான். இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் ஆதாமின் சந்ததி தான், அதுல மாற்றம் இல்ல. ஆனா உயிர் தெழுந்து வந்த பிற்பாடு உண்மையிலேயே அவர்கள் யாருடைய பிள்ளைகளாக இருப்பாங்க? கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். பாத்தீங்களா, அவர்கள் கிறிஸ்துவனுடைய சந்ததி எனப்படுவார்கள். ஏன்னா வசனம் நமக்கு தெரியும், அவர் நித்திய பிதா. ஏன் அவர் நித்திய பிதா? உயிர் தெழுந்து வரக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் நித்திய ஜீவன் அவரே அளிக்க போறார். நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் அவர் தான் ஜீவன் கொடுக்க போகிறார். அப்போ ஒருத்தருக்கு ஜீவன் ஒரு தகப்பன் மூலமாகவே அங்க கிடைக்குது. அதனால தான் அவர் நித்திய பிதாவா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த ஒரு அருமையான தெய்வீக சந்ததியை பெற்றுக்கொள்ளும்படியே தேவன் ஒரே ஒரு ஆதாமை மாத்திரமே அவர் சிருஷ்டிப்பு பண்ணியிருக்கிறது நம்ம பார்க்கலாம். சரி, இந்த ஒரு தெய்வீக குடும்பத்துல தேவன் ஏதாவது சட்டங்கள் வச்சிருக்கிறாரா? கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளை, மற்ற இருக்கிற எல்லா உறவு முறைக்கும் தேவன் ஏதாவது ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாரா, ஒரு முறைமை வச்சிருக்கிறாரா? சோ அது நம்ம கொஞ்சம் இப்ப வசனங்கள்ல படிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். பாருங்க, நீங்க கட்டளைகளை கை கொண்டு வருகிறதுனால நான் உங்களை புகழுகிறேன். அப்போஸ்தலன் பவுலுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவர் மூலம் தேவன் கொடுத்த கட்டளைகளை இந்த ஜனங்கள் கை கொண்டு வருவது ரொம்ப சந்தோஷம் அப்போஸ்தலன் பவுலுக்கு. அதனால புகழ்றார். எந்த ரீதியில் அவங்க கை கொண்டு வந்திருக்காங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசிருக்கிறார். இங்க பேசுற விஷயம் நம்ம படிக்கலாம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான். பாருங்க, ஒரு ஆர்டர் அங்க கொடுக்கிறார் இந்த ஒரு குடும்பத்துல. இது தெய்வீக குடும்பத்துல மாத்திரம் இல்ல, மாம்சீக குடும்பத்துல இருக்கிற ஒரு குடும்பத்திலையும் ஒரு ஒழுங்கு அங்க வைக்கிறார். ஒவ்வொரு புருஷனும் ஸ்திரீக்கு ஒவ்வொரு புருஷனும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய விரும்புகிறேன். மறுபடியும் அந்த கடைசி பாகம் வாசிங்க சிஸ்டர். கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். குடும்ப உறவுகளில, புது சிருஷ்டி உறவுல சில ஒழுங்கற்ற நிலை அங்க காணப்படுது. இப்போ அந்த ஒழுங்கற்ற நிலையை சீர் பண்ணு படிக்க இப்ப அப்போஸ்தலன் பவுல் ஒரு அருமையான ஒரு ஒழுங்கு அங்க கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு ஸ்திரீக்கும், நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கலாம், மாம்சீக குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு ஸ்திரீக்கும் புருஷன் தலையாய் இருக்கிறார். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் தலையாய் இருக்கிறார். அவருக்கு மேல யாரும் இல்லை. பாருங்க, அந்த ஒரு ஏற்பாடை எப்படி அருமையா பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த திவ்ய ஒழுங்கு, இதுக்கு பேர் திவ்ய ஒழுங்கு. ரொம்ப முக்கியமா இது கவனிக்கப்பட வேண்டியது ஒரு குடும்பத்திலும். அப்ப ஒரு குடும்பத்துல ஒரு ஸ்திரீ இருந்தா அவர்கள் கண்டிப்பாக ஒரு தலைமையின் கீழே தான் அவங்க செயல்படணும். அவங்க தலைமையாக இருந்து செயல்பட முடியுமா? கூடாதுங்களா? கூடாது. கூடாது. முடியுமெல்லாம் முடியும், பட் கூடாது, அதுதான் சிந்திக்கணும். அதே போல ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீக்கு தலையா இருந்தாலும் அந்த புருஷன் இன்னொரு தலைக்கு கீழே இருக்கிறார், மறந்துடவே கூடாது. அப்படின்னா அவருடைய எல்லா முடிவுகளும் மற்ற எல்லா ஒழுங்குகளும் எதின் அடிப்படையில் இருக்கணும்? அந்த தலையினுடைய கட்டளைக்கு கீழாக அதனுடைய அடிப்படையில் அமைந்திருக்கணும். ரொம்ப முக்கியம். அடுத்தது கர்த்தர் இயேசுவே எப்படி தான் இருக்கிறார்னா பிதாவாகிய தேவனுக்கு கீழே தான் அவர் இருக்கிறார். அவருடைய தலைமையின் கீழே தான் அவர் செயல்படுறார். அவர் தலையா இருந்தாலும் அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிடுறதில்ல. அவரே பிதாவாகிய தேவனுக்கு கீழே அவர் நியமித்திருக்கிற அந்த ஒழுங்குக்கு கட்டுப்பட்டே அவர் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம்.
சரி, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது இந்த பூலோக இந்த குடும்பம் பத்தி. அப்ப இந்த பூலோக குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஒழுங்கு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு ஸ்திரீக்கும் ஒரு புருஷன் தலையாய் இருக்கிறார் இல்லைங்களா, ஒரு புருஷன் தலையாய் இருக்கிறார். சரி, ஏன் இந்த ஆர்டர் வைக்கணும்? ஒருவேளை அந்த இடத்துல ஒரு ஸ்திரீய தலையா வச்சா எப்படி இருக்கும்? புருஷனை எடுத்துட்டு ஏன் ஸ்திரீய தலையா வைக்க கூடாது? வைக்கலாங்களா இல்லையா? கூடாதுங்கிறது தெரியும், ஆனா ஏன் கூடாது பாருங்க. அது தெரிந்து கொள்ளும் போது தான் நமக்கு மற்ற விஷயங்கள் புரியும். ஓ, அப்போ நம்ம தலைக்கு கீழே இருக்கணும், அப்ப அப்படித்தான் இருக்கணும், அப்ப எப்படி நடக்கணும், அப்பதான் சிந்திப்போம். ஒருவேளை தலையா இருக்கிறோம் அப்பதான் சிந்திப்பாரோ, நான் இப்படித்தான் இருக்கணும், தலையா இருந்தாலும் நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவர் சிந்திப்பார். பாருங்க, அப்போ ஏன் ஒரு புருஷனுக்கு ஒரு ஸ்திரீய தேவன் தலையா வைக்கல? காரணம் என்ன? வசனம் படிக்கலாம். நீங்க 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 11ஆம் அதிகாரத்திலேயே 8-9 வசனம் படிங்க. புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவன். பாருங்க, ஏன் தேவன் இந்த ஒரு ஆர்டர் வச்சுட்டாருன்னா, ஸ்திரீ புருஷனிலிருந்து தோன்றினவள், புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவள் இல்ல. சோ இது வந்துட்டு ஆரம்பம் பத்தி பேசுறார். இன்னைக்கே ஒரு ஸ்திரீயிலிருந்து தான் புருஷர்கள் வராங்க, அதை பத்தி பேசுறதுக்கு இல்ல. பட் இது தெய்வீக அந்த ஒரு ஏற்பாடு பத்தி பேசிட்டு இருக்கிறார். அப்ப அந்த தெய்வீக அந்த ஏற்பாடுல ஒரு புருஷன் தான் முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டார், அதுக்கப்புறம் தான் அந்த புருஷனிலே இருந்த ஸ்திரீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. புருஷன் தனியா ஸ்திரீ தனியா சிருஷ்டிக்கப்படவே இல்ல. இதுல பெரிய ஒரு தெய்வீக ஞானம் இருக்கு. தொடர்ந்து நீங்க படிக்கலாம். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல. பாருங்க, புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவங்க இல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவங்க. ஆர்டர் பாருங்க எப்படி வைக்கிறார் பாருங்க. இது ரொம்ப நம்ம கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். இது ஒரு ஸ்திரீ புருஷனுக்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க, புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்படவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்திரீ புருஷனுக்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் நீங்க படிச்சீங்கன்னா ஹெல்ப்மேட், உதவியாக இருக்கும்படியாகத்தான் ஒரு ஸ்திரீயானவள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்காங்க. யாருக்கு? புருஷன், புருஷனுக்கு. பாருங்க, இது எவ்வளவு முக்கியமா நம்ம கவனிக்கணும். ஆனா அநேக நேரங்களில் குடும்ப உறவுகளில் இது என்ன ஆயிடுது? அப்படியே உல்டா ஆயிருது. ஒரு புருஷன் ஸ்திரீக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது போல அநேக புருஷர்கள் என்ன ஆயிடுறாங்க? உதவியாளர்களாக மாறிடுறாங்க. இது என்ன காரணம்னா, அது அந்த புருஷனுடைய அறியாமையா இருக்கலாம், அல்லது அந்த மனைவியுடைய மேற்கொள்ளுதலாக இருக்கலாம், அல்லது அந்த ஸ்தானத்தை மேற்கொள்ளுதலாக இருக்கலாம். பாருங்க, இந்த விஷயம் நீங்க எப்படி கவனிக்கணும்னா, இது ஒரு புது சிருஷ்டிக்காக பேசுற வசனம். அப்படின்னா அந்த புது சிருஷ்டி கணவர் எப்படி வேணா இருக்கலாம், அல்லது மனைவி எப்படி வேணா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு புது சிருஷ்டிக்காக பேசுற வசனம், அவ்வளவுதான். அப்படித்தான் நீங்க கவனிக்கணும். நெக்ஸ்ட், இதை நீங்க கவனிக்கும் போது இன்னொரு விஷயம் தாழ்மையா நம்ம உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். இந்த ஒரு பாடம் தொடர்ந்து இன்னும் ஒரு 4 அல்லது 5 வாரம் தேவன் அனுமதிப்பார், நம்ம விசுவாசிக்கிறோம். ஒருவருடைய பொறுப்புகள் பற்றி பேசும்போது நீங்க ரொம்ப சீரியஸா கவனிக்க வேண்டியது, அவர்களுக்கென்று என்ன பொறுப்புகள் அங்க தேவன் கொடுக்கிறாரோ அவர்கள் அந்த பொறுப்பை மாத்திரம் சிந்தித்தா போதுமானது. உதாரணம், கணவன் பத்தி பேசுறார், மனைவி பத்தி பேசுறார். அப்ப கணவன் பத்தி பேசும்போது மனைவி என்ன பண்ணக்கூடாது? பாத்தீங்களா வசனம் உங்களை பத்தி என்ன பேசுது? இப்படி சிந்திக்க கூடாது. அது போல கணவன் என்ன சிந்திக்க கூடாதுன்னா, பாத்தீங்களா வசனம் என்ன பேசுது, நீங்க என்ன பண்றீங்க, எப்படி இருக்கு வசனம், கொஞ்சம் சிந்திங்க. இப்படி பேசவே கூடாது. புது சிருஷ்டிக்குரிய அந்த, அதாவது ஒரு புது சிருஷ்டி கணவனுக்குரிய வசனம் அவங்களுக்குரியது, அவ்வளவுதான். அவங்க அதை கடைபிடிக்கணும், அதற்குரிய பொறுப்புகளை அவர்கள் செய்யணும், அவ்வளவுதான். தன்னுடைய மனைவியை அவங்க செய்யல, அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. பட் ஒவ்வொருவரும் தேவன் கொடுக்கிற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும். எந்த ரீதியிலன்னா, அந்த கட்டளை அது யாருக்காகத்தான் கொடுக்கப்பட்டது? அந்த கணவனுக்காக கொடுக்கப்பட்டது, அவர் தான் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அது மனைவிக்காக கொடுக்கப்படுது, மனைவி தான் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும்.
இல்ல என்னுடைய கணவன் இது கீழ்ப்படியே பண்றது, இது செய்யறதே இல்லை, இல்ல என்னுடைய மனைவி இது செய்யறதே இல்லை அப்படி சொல்றதுக்கு வசனம் எங்கேயுமே சொல்லவே இல்லை. புரியுதுங்களா இந்த கொள்கை? ஒரு கணவருக்குரியதை கணவர் தான் செய்யணும். இப்போ உதாரணம் சொல்லணும்னா, இப்போ மனைவிகளே அந்தப்படி உங்கள் புருஷர்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப யாருக்கு அவங்க கீழ்ப்படியணும்? தன்னுடைய சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியணும். இப்போ என்ன சிந்திக்க கூடாது அப்படின்னா, நான் என்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு அவர் என்கிட்ட நடந்துக்கிறது இல்லை. நம்ம பிராக்டிக்கலா இருக்கிறத நம்ம கொஞ்சம் பேசுறோம் உங்ககிட்ட. நான் என்னுடைய கணவர் கீழ்ப்படைந்து நடக்கும் அளவுக்கு அவருடைய செய்கைகள் இருக்கிறது இல்லை. அதனால நான் எப்படி கீழ்ப்படிய இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அப்படியே சிந்திக்க கூடாது. அதே போல ஒரு கணவன் என்னுடைய மனைவி கிட்ட நான் அன்பு கூறணும், ஆனா நான் அன்பு கூற அளவுக்கு என்னுடைய மனைவி நடந்துக்கிறதே இல்லை. நான் எப்படி அன்பு கூற முடியும்? வசனம் அப்படி எங்கேயும் பேசவே இல்லை. வசனம் என்ன பேசுதுன்னா, உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னா சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆகணும். ஆனா இதுல என்ன ரகசியம் இருக்குன்னா, மறைவில் அப்படி சொந்த புருஷருக்கு ஒரு மனைவி கீழ்ப்படியும் போது உண்மையிலேயே அவங்க யாருக்கு கீழ்ப்படுகிறாங்க? யாருக்கு கீழ்ப்படுகிறாங்க? சொந்த புருஷருக்கு கீழ்ப்படையில. முதல்ல அவங்க யாருக்கு கீழ்ப்படுகிறாங்கன்னா, கீழ்ப்படைங்கன்னு சொன்னவருக்கு அவங்க முதல்ல கீழ்ப்படுகிறாங்க. இது முதல்ல சிந்திக்கணும். அநேக நேரங்களில் இந்த புத்தி நமக்கு வராது. ஏன்னா நம்முடைய மாம்சிக நிலை அப்படி இருக்கு. புரியுதுங்களா? அப்ப கீழ்ப்படைங்கன்னு சொன்னவருக்கு முதல்ல நம்ம கீழ்ப்படைகிறோம். அப்போ இப்ப நம்ம என்ன சிந்திக்கணும்? கீழ்ப்படையும் போது கணவனுக்கு கீழ்ப்படையும் போது நான் என்னுடைய கணவனுக்கு முதல்ல கீழ்ப்படையில, உண்மையிலேயே நான் யாருக்கு முதல்ல கீழ்ப்படுகிறேன்? கீழ்ப்படைங்கன்னு சொன்ன என்னுடைய ஆவிக்குரிய மணவாளனுக்கு நான் முதல்ல கீழ். ஏன்னா அந்த வார்த்தை யாருது? கீழ்ப்படைங்கன்னு சொல்ற வார்த்தை அது அந்த ஆவிக்குரிய மணவாளனுடையது. அதே போல நீங்க அன்பு செலுத்துங்கன்னு சொல்லும் போது ஒரு கணவனுடைய கடமையா இருக்குது அது. அப்ப அந்த கணவன் அன்பு செய்யும் போது உண்மையிலேயே அவர் யாருடைய வார்த்தைக்கு தன்னை முழுவதும் ஒப்புவிச்சுட்டு இருக்கிறார். இப்போ அன்பு செலுத்துங்கன்னு சொல்லிட்டு அவருடைய ஆவிக்குரிய மணவாளனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அல்லது அவருக்கு தலையா இருக்கிறவருக்கு அவர் என்ன பண்றார்? இப்போ கீழ்ப்படுகிறார், தன்னை முழுவதும் அர்ப்பணித்திருக்கிறார். புரியுதுங்களா? சோ இந்த ரீதியில தான் நீங்க இந்த பாடம் கவனிக்கணும். நான் இது ரொம்ப தாழ்மையா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சோ அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகள், பெற்றோர்கள் யாரா இருக்கட்டும், சோ அவர்களோட கட்டளை அவர்கள் கை கொள்ளணும். அவ்வளவுதான். இதுதான் இங்க நமக்கு தேவன் வச்சிருக்கிறார். மாறாக நம்ம என்னுடைய மனைவி இப்படி செய்யல அல்லது என்னுடைய கணவர் இப்படி செய்யல சொல்றதுக்கு அங்க வைக்கவே இல்லை தேவன். சோ ரொம்ப சீரியஸா இது நம்ம சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே. பாருங்க, இப்போ இந்த ஆர்டர் எவ்வளவு முக்கியமா இருக்கு. தெய்வீக குடும்பத்திலானாலும் சரி, மாம்சீக குடும்பத்திலானாலும் சரி, இது ரொம்ப முக்கியமா நம்ம அதை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கு சகோதர சகோதரிகளே. சோ அதனால தான் இந்த ஒரு ஆர்டர் அங்க தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இப்ப கடைசியா நம்ம இப்போ அதாவது குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய கடமைகள், பொறுப்புகள் ஒரு மேலோட்டமா நம்ம பார்க்கலாம். வரக்கூடிய வகுப்புகள் ஒன்னொன்னிலிருந்து அந்த ஒரு கடமைகள், பொறுப்புகள் பத்தி நம்ம ஆழமாக தியானிக்கலாம். இப்போ சில பொறுப்புகள் குறித்து நம்ம படிக்கலாம். இப்போ ஒரு கணவன் இருக்கும்போது உண்மையிலேயே அவர் ஒரு குடும்பத்துல எப்படிப்பட்ட பொறுப்புள்ளவராக இருக்கணும் வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனம் படிக்கலாம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு. பாருங்க, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன், அதே போல மனைவி செய்யணும். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. பாருங்க, இங்க 2 பேருக்கு எப்படி ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கிறார் பாருங்க. உரிமை ஒரு சரிசமமா தேவன் கொடுக்கிறார். ஒரு குடும்ப உறவு பத்தி பேசுது. சோ இது நீங்க ரொம்ப ஆழமா சிந்திக்கணும். இந்த தெய்வீக குடும்பம் பத்தி பேசலது, குடும்ப உறவுகள் பத்தி பேசுது. ஒரு குடும்ப உறவுல எப்படி அந்த பரஸ்பர அன்பு இருக்கணும்னா, ஒரு கணவன் மனைவி இடத்துல அன்பு கூறணும், ஒரு மனைவி கணவன் இடத்துல. இது ஒரு அடிப்படை தானே. அதே போல அவங்களுடைய கடமை செய்வது இது அடிப்படை தானே. ஆனா நம்ம சாதாரணமா என்ன நினைப்போம்? ஒரு கணவன்னா சாதாரணமா என்ன செய்யணும்? ஒரு மனைவிக்கு, ஒரு மனைவினா சாதாரணமா ஒரு கணவனுக்கு என்ன செய்யணும்?
இந்த அளவுக்கு தான் நம்ம சிந்திப்போம். ஆனா உண்மையிலேயே வசனத்துல என்ன வைக்கிறார் தேவன், ஸோ அது ஆழமா நம்ம சிந்திக்கணும். நெக்ஸ்ட், ஒரு புருஷனும் அவர்கள் யாருக்கு அதிகாரியா இருக்கிறாங்க? தன்னுடைய மனைவிக்கு அதிகாரியா இருக்கிறாங்க. அதே போல ஒரு மனைவியும் புருஷனுக்கு, அதாவது புருஷனுக்குன்னு சொல்லும் போது சரீரத்துக்கு அதிகாரியா இருக்கிறாங்க. அப்ப இதை நம்ம தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடாது இந்த ஆர்டர். அப்போ எதுக்கு நான் அப்போ அதிகாரி, அவர் எனக்கு அதிகாரின்னு சொல்லும் போது அப்ப 2 பேருமே எப்படித்தான் இருக்கிறோம்? சமநிலையில இருக்கிறோம். அப்ப நான் எதுக்கு அவர் கீழ்ப்படையணும்? பாருங்க, இது கான்ட்ராவா இருக்கு. ஆனா இப்படி நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ ஒரு கடமைகள் பத்தி நம்ம ஆழமா பார்க்கும்போது, சிந்திக்கும் போது இது நம்ம படிக்கலாம். 2வது இன்னொரு வசனம் படிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. பாருங்க, இது கணவன் பத்தி சொல்றார். புருஷர்களே, நீங்க உங்க மனைவிகளில் அன்பு கூறுங்க. அடுத்தது மனைவி பத்தி சில வசனம் படிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3லிருந்து சில வசனம் படிக்கலாம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அதுலயே முதல் வசனம் 2வது வசனமும் படிங்க. அந்தபடியே மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையின் நாளையே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார். மனைவிகளுக்கான ஒரு அருமையான ஆலோசனை இங்க அப்போஸ்தலன் பேதுரு அங்க கொடுக்கிறார். அதே போல பிள்ளைகளுக்கான ஆலோசனை நம்ம படிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2லிருந்து 4 வசனங்கள். உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பாருங்க, இது பிள்ளைகளுக்குரிய ஒரு அருமையான வசன பகுதி. இன்னும் நம்ம கீழே படிக்கும் போது பெற்றோர்களுக்கான வசன பகுதி இருக்குது. பெற்றோர்களே, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுங்க. பாருங்க, அதே போல வேலைக்காரர் நிறைய விஷயங்கள் இங்க பேசிட்டு இருக்கிறார். பாருங்க, இது கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல சில விஷயங்கள் இங்க அடிப்படையில கொஞ்சம் நீக்க வேண்டி இருக்கு. பாருங்க, இங்க பெற்றோர்கள் பத்தி பேசும்போது நீங்க உங்க பிள்ளைகளை என்ன பண்ண வேண்டாம்? கோபப்படுத்த வேண்டாம். அப்ப ரொம்ப முக்கியமான கட்டளையாகவும் இருக்குது இது. அதே போல பிள்ளைகளுக்கு என்ன கட்டளைனா, நீங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்க சொல்றார். இப்போ ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை கண்டிக்கும் போது ஒருவேளை அந்த கொஞ்சம், அதாவது நல்லா கொஞ்சம் பகுத்து அறியக்கூடிய அந்த ஒரு பருவத்துல வந்திருக்கிற ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர் தன்னை கண்டிக்கும் போது அந்த பிள்ளை கேட்கிற கேள்வி தன்னுடைய பெற்றோர் இடத்துல, என்ன முதல்ல கண்டிக்கிறது இருக்கட்டும், நீங்க உங்களுக்குரியதை சரியா செய்யறீங்களா? ஸோ இது நமக்கு சமீபத்தில் வந்துட்ட ஒரு ஃபோன் மூலம் ஒரு சகோதரர் கேட்டார், இதுக்கு நம்ம என்னதான் பண்றது, நான் என்ன பண்ணணும் இப்போ என்னுடைய பிள்ளை கேட்ட அப்படி கேட்குறாங்க. நான் கொஞ்சம் பலவீனம் தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் என் பிள்ளையை நான் இப்படியே விட்டேன்னா வீணா போயிடுவாங்க. நான் கண்டிக்கும் போது திருப்பி இந்த வசனம் குறித்து எங்க முன்னாடியே வைக்கிறாங்க, நான் ஒன்றும் பேச முடியல. ஆனால் ரொம்ப சிந்திக்கணும், ஒரு தகப்பன்மாரும் யாருக்கு அடையாளம்? பிதாவாகிய தேவனுக்கு அடையாளம். முதல்ல எந்த பிள்ளையா இருந்தாலும் அவங்க தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படையணும், முதல்ல அதை செய்யணும். இல்லை தகப்பன் அங்க வைக்கவே இல்லை, ஏன்னா அருமையான ஒழுங்கு வச்சுட்டு இருக்கிறார் தேவன், ஏன்னா இது அருமையான நிழல். அப்ப இவங்க கீழ்ப்படைகிறது உண்மையிலேயே அந்த பரலோக தகப்பனுக்கு கீழ்ப்படைவது போல். ஸோ அது ரொம்ப சிந்திக்கணும் ஒரு குழந்தைகள். அதுதான் முதலையே சொல்லிட்டோம், அவங்கவுங்களுக்குரிய கடமைகள் பொறுப்புகள் என்னவோ அவங்கவுங்க அதை பத்தி தான் சிந்திக்கணும். மற்றவங்களை பத்தி அவங்க என்ன பண்ணக்கூடாது, மூக்கு நுழைக்க கூடாது. ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. அது போல 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிக்கலாம்.
உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத பாருங்க, இந்த வாலிப பிராயம் பத்தி பேசுறார். So, அவர்கள் எப்படி இருக்கணும்? அதே போல 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து படிக்கலாம். முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷர் சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகள் எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும். தொடர்ந்து இந்த வசன பகுதி நம்ம வாசித்துட்டு போனோம்னா ஒரு ஆவிக்குரிய குடும்பம் பத்தி பேசுறார். ஆனா இந்த ஆவிக்குரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினுடைய அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கான ஒரு அருமையான ஆலோசனை, அவருடைய மானசீக குடும்பத்துல அவங்க எப்படி இருக்கணுங்கிற பத்தி தொடர்ந்து பேசுவார். இன்னும் தீத்துக்கு எழுதின நிருபத்திலையும் அழகா பேசுவார். நீங்க வசனம் குறிச்சுக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 2-6 வசனங்கள் முடிய படிச்சோம்னா அவர்கள் தங்களுடைய மாம்சீக குடும்பத்துல எப்படி இருக்கணுங்கிறத பத்தி பேசுவார். அதே போல வாலிபர்கள் பத்தி இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை பாருங்க. வாலிபர்களுக்கு, வாலிப நிலையில இருக்கிற ஒரு சகோதரருக்கும் சகோதரிக்கும் அங்க சொல்ற அருமையான ஆலோசனை. சோ நீங்க மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இந்த மாதிரி அநேக ஆலோசனைகள் நம்ம அப்போஸ்தலர்கள் மூலம் இந்த குடும்ப உறவுகளில் பத்தி நம்ம நிறைய தெரிந்து கொள்ளலாம். கடைசியா சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த ஒரு அறிமுகத்துக்கு ஒரு முடிவை நம்ம பேசணும்னா, அநேக முறை நம்ம இந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையில் ஒருவருக்கும் தேவன் நியமிச்சிருக்கிற ஒரு பாதை என்னன்னா, கண்டிப்பாக இந்த வாய்ப்பை ஒருவர் சுதந்திரித்துக் கொள்ளணும்னா அவர்கள் தங்களுக்குரிய கடமைகள் பொறுப்புகளை ஏதாவது ஒரு வகையில அவங்க நிறைவேற்றி ஆகணும். சரி, இப்படி இருக்கும்போது தங்களுடைய இந்த ரட்சிப்புக்காக, இதை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்காக ஒவ்வொருவரும் எவ்வளோ பெரிய பெரிய முயற்சிகள் பல்வேறு கோணங்களில் நாம் எடுப்பது பார்க்க முடியுது. ஒவ்வொருவருக்கும் இருக்கிற தாளந்துகளுடைய அடிப்படையில் அந்த முயற்சி நம்ம எடுப்போம். ஆனால் ரொம்ப நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டியது என்னன்னா, சகோதர சகோதரிகளே, எவ்வளோ பெரிய ஊழியங்கள் நம்ம செய்யலாம், எவ்வளோ பேர் இந்த சத்தியத்தில் வழி நடத்தலாம், சத்தியத்தில் இருக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்யலாம், உள்ள கொண்டு வரலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா அதற்காக நம்ம அந்த வாய்ப்புகளுக்காக ஏங்கி இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறவர்களுக்கு அடிப்படையிலேயே அவர்களுடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் ரொம்ப எளிமையான வழியை வச்சிருக்கிறார். அது என்ன வழினா, அவர்கள் இருக்கிற நிலையிலிருந்து அவர்களுக்குரிய கடமைகள் பொறுப்புகள் ஸ்லாக்கியங்களை தேவனுடைய கட்டளைப்படி அவர்கள் நிறைவேற்றி வந்தாலே போதும், எளிமையா தங்களுடைய வாய்ப்பை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ரொம்ப எளிமையான வழி தான் தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். அது செய்து முடித்த பிற்பாடு அதுக்கு மேல தங்களுடைய தாளந்துகளை உபயோகப்படுத்துவதற்கு தேவன் வாய்ப்பு தந்தால், நம்ம எடுத்துக்கொள்றதில்ல, தேவன் வாய்ப்பு தந்தால் தாராளமாக செய்யலாம். அதுல குறைகள் நிறைகள் தேவன் பெருசா அங்க கண்டிக்கிறது இல்லை. அது நம்ம நிறைய அனுபவங்களில் போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அடிப்படை இந்த குடும்ப உறவுகளில் நமக்கு இருக்கிற கடமைகள் ஸ்லாக்கியங்கள் பொறுப்புகளை சரியான ரீதியில் நம்ம செய்யலைன்னா நம்முடைய இந்த வாய்ப்பே தவறும் பட்சம் ஆயிடும், தவறுகிற ஒரு நிலை அங்க நேரிடும். ஏன் சகோதர சகோதரிகளை தேவன் இப்படி வச்சிட்டார்னா, தேவன் விரும்புவது நம்ம பெரிய பெரிய ஊழியக்காரர்களாகவோ பெரிய பெரிய மற்ற வேலைகள் செய்கிறவர்களாகவோ இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை இல்லை. அந்த ஊழியத்தின் மூலமாக நமக்கு தேவன் தந்திருக்கிற பல்வேறு கோணங்களில் கர்த்தருடைய சாயலை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஒரே நோக்கமா இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஆழமா சிந்திக்கணும். அதனால நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளிலும், நம்ம பேசுற ஒவ்வொரு பேச்சும், நம்ம செய்யற ஒவ்வொரு வேலை, சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தை, இன்னும் எதுவா இருந்தாலும் அது நம்மை இந்த கர்த்தருடைய சாயலுக்கு வழிநடத்தி செல்லுதா, அது மாத்திரம் சிந்திக்கணும். அப்படி வழிநடத்துவது இந்த குடும்ப பொறுப்புகளை செய்வதன் மூலம் அதிகம் இருக்குது. ரொம்ப எளிமையாக இந்த வாய்ப்பை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும் சகோதர சகோதரிகளே. அதனால தான் தேவன் அடிப்படையில் இந்த ஒரு வாய்ப்பை வச்சிருக்கிறார். ஒருவர் இது சரியா செய்தா போதும்,
உண்மையிலே இந்த வாய்ப்புக்கு தகுதியுடையவராயிருவார். ஏன்னா இதை செய்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தாய் கிட்ட கேட்டா தெரியும், பிள்ளை ரொம்ப எளிமையா வளர்க்குறீங்களா, எப்படி கஷ்டப்படுறீங்களா சொல்லுவாங்க. நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டம் இருக்குது ஒரு பிள்ளை பெற்று அதில் அவங்களே வளர்த்தெடுப்பதில்லை. அதே போல ஒரு தகப்பனுடைய வேலை செய்வதில் கேட்டா தெரியும், அதுல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ பொறுமை, சகிப்பு, அன்பு, நிதானம் குழந்தைகளிடத்துல காண்பிக்க வேண்டியிருக்கு. அதே போல ஒரு கணவன் கிட்ட கேட்டா தெரியும், தன்னுடைய மனைவியை அவங்க நடத்துற விதம் சாதாரணமா இருக்க மாட்டாங்க. நிறைய விஷயத்துல அவங்க பலவீனம் பாண்டமா இருக்கிறபடினால குறைகள், பலவீனங்கள் சகிச்சு பொறுத்து அன்பு காய்ச்சி அதுக்கு மேல அவங்களுக்கு தேவையான கடமைகள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதிலே வளர்ந்துருது அருமையான இந்த கர்த்தருடைய சாயல். அதனால தான் அதற்கான வாய்ப்பு தேவன் இந்த குடும்பத்திலிருந்தே வச்சிருக்கிறார். அதனால தான் இந்த ஒரு பாடம் நம்ம இவ்வளவு சீரியஸா பார்க்க வேண்டியது இருக்கு. சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த பாடம் தேவ கிருபையில நம்ம பார்ப்பதற்கு தேவன் உதவி, இரக்கம், கிருபை செய்வார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். நீங்க கூட ஜெபத்தில் வைக்கலாம் இந்த ஒரு பாடத்திற்காக கூட. தொடர்ந்து நம்ம இந்த சிந்தையில இன்னும் அதிகமாய் வளர்வதற்கு தேவன் நம்மை கிருபையாக வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டு நம்ம யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.